நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தைவானில் உள்ள தமிழர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்பில் இருப்பதாக தைவான் தமிழ்ச் சங்கத்தைச் சேர்ந்த பொன் முகுந்தன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் இந்திய தூதரகத்துடன் சேர்ந்து தமிழர்களுக்கு உதவும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஒரு எர்த்குவேக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். அது யூஸ்வலா தாய்பேயில நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். எல்லாமே ஹுவாலியன்ல நடந்துகிட்டே இருக்கும் ஆஃப்டர் எர்த்குவேக். பட் இந்த தடவை தாய்பேயிலே நாங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். எங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப பயமாயிடுச்சு. நாங்க எல்லாருமே வெளியில தான் இருந்தோம். நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெளியில தான் இருந்தேன். வீட்டை விட்டு வெளியில வந்திருந்தேன். இப்போ தாய்வான்ல இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல தமிழ் மக்கள் மட்டும் ஒரு 1300 பேர் இருக்காங்க. தைவான் தமிழ்ச்சங்கம் வழியா நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனே தமிழ் சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் நம்மளோட இந்தியன் எம்பசியும் அவங்களும் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது உதவி வேணும்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ண சொல்லி. அது இல்லாமல் இங்கே நாங்கள் இந்தியன் எம்பசி, இந்தியன் கவர்மெண்ட் அது வழியாக நாங்கள் ஒரு கோர் டீம்லாம் வச்சிருக்கிறோம். ஸோ யாருக்காவது உதவி வேணும்னா எங்களுக்கு நியூஸ் வரும்போது நாங்கள் உடனே கோர் டீமில் அப்டேட் பண்ணி ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி தான் எல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு எல்லாருமே பயந்து தான் இருக்கிறோம். இது எப்படி நடக்கும், இனிமே கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குமா அப்படின்றது. ஏன்னா இப்போ சின்ன ஷேக் வந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குது. நாங்க எல்லாருமே முகப்புத்தகம் வழியாவோ அல்லது வாட்ஸ்அப் வழியாவோ எல்லாருமே கனெக்டடா தான் இருக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்னா உடனே இமீடியட் ஆயிரும். இப்போ இதுல இங்க ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்திய மக்களோ இல்ல தமிழர்கள் அப்படின்றதோ ஒரே சிட்டியில இருக்கிறது இல்ல. எல்லாருமே வேற வேற சிட்டியில இருப்பாங்க. இப்போ இந்த எர்த்குவேக் ஒரு பர்டிகுலர் இடம் இல்லாம ஹோல் தாய்வானை உணர்ந்திருக்கு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு இஷ்யூ. எல்லாருமே கனெக்டடா தான் இருக்கிறோம். யாருக்கு ஒண்ணுனாலும் உடனே ஈஸியா ரீச் ஆகிற அந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாருமே கனெக்டடா இருக்கிறோம். அதனால இங்க கம்யூனிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இந்த எர்த்குவேக்ல தாய்பேயிலேயே நிறைய இடத்துல பவர் கட் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இங்க என்னன்னா, இந்த கேஸ் எல்லாமே பைப் லைன்ல வரும். எல்லா பைப் லைனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்க எந்த இடத்துலயும் கேஸ் வரல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரி பண்றதுக்கு நாளாகும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் எல்லா ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்கு, ஹை ஸ்பீட் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மெட்ரோ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் சேஃப்டி அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க.